காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான உண்மையினை சர்வதேசத்துக்கு அறிவிக்குமாறும் இராணுவத்தினரிடம் சரணடைந்த மற்றும் அரசியல் கைதிகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இன்று திங்கட்கிழமை யாழ் நல்லூர் ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் யாழ் கோவில் வீதியில் உள்ள ஐநாவதிவிட காரியாலயத்தின் முன்பாக நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் கவலையுடனும் ஏக்கத்துடனும் பதிவு செய்தனர். எல்லாரும் ஒரு நாள் இயக்கத்தில் இருந்தாலும் போராளிகளாக இருந்தாலும் பொது மன்னிப்பெல்லாம் நீங்கள் சரணடைங்கன்னு சொல்லி போராளிகளை 2500 போராளிகளுடைய நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம் பட்டுவாளில். அவை இந்த தீர்வு முடிவு எங்களுக்கு இன்னுமே வரவில்லை. ஒப்படைச்சாக்கல உயிரோட ஒப்படைச்சாக்கட முடிவு எங்களுக்கு வரையில்லை. காணாமல் போனாக்கட முடிவு எங்களுக்கு அப்படி வர எங்களை சர்வதேசம் இந்த முடிவுக்கு எங்களுக்கு சரியான தீர்வு சர்வதேசம் தான் எங்களை பார்க்கணும். இங்கே உள்நாட்டு உள் விசாரணை எங்களுக்கு வேண்டாம், சர்வதேச விசாரணை வேண்டும். வேறு எங்களுக்கு பாதிக்கப்பட்ட பிரதேசத்திலே விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்படணும், இல்லை ஜாழ் மாவட்டத்தில் அமைக்கப்படணும். எங்களுக்கு கொழும்போ சிங்கள ஏரியா பக்கமும் எங்களுக்கு விசாரணை குழு அமைக்கப்பட கூடாது. மற்றது எங்களுக்கு தமிழ் விசாரணை அதிகாரி எங்களுக்கு வேணும். எங்களோட யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு எங்களோட இருந்த ஜனாதிபதி அரச நீதிபதி தான் எங்களுக்கு வேணும். பாதிக்கப்பட்ட அரச நீதிபதி என்றால் எங்களோட பிரச்சனை அவருக்கு தெரியும், அவர்தான் எங்களுக்கு வேணும். மற்றது சிறையிலிருந்து விடுற போராளிகளை பெரிய பொறுப்பாளர்னா தளபதிமார்களை சர்வதேசம் அவைகளுக்கு அவை விட போகிற நேரத்தில் 2-3 பேரை சர்வதேசம் அவைகளை விளட்ட அவை இரத்தத்தை பரிசோதனை செய்து அவைகளை விடுதலை செய்ய வேண்டும். என் இதால் 103 சிறையிலிருந்து வந்த போராளிகள் 103 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அது அரசாங்கத்துக்கு தெரியாது. அரசாங்கம் இந்த இலங்கை அரசாங்கம் மூடி மறைக்கிறது. அதாவது சர்வதேசம் தான் இந்த பிளட் இந்த இரத்தத்தை பரிசோதனை செய்ய வேண்டும். சர்வதேசம் தான் செய்ய வேண்டும். எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் இலங்கை டாக்டர் மேலே எங்களுக்கு தேவையில்லை. வேண்டுகளை நம்பி நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பட்டுவாளி உயிரிடம் ஒப்படைத்து, ஆனால் இதுவரை காலமாக என் பிள்ளையை எங்கே என்று தெரியவில்லை. இதைப்போல எத்தனையோ பிள்ளைகள் 3 பஸ்ஸில் தளபதிகள் எல்லாரையும் ஏற்றி செல்லப்பட்டது. ஆனால் இதுவரை என் பிள்ளை எங்கே என்று தெரியவில்லை. சர்வதேசமே ஜெனீவாவில் என் பிள்ளை போல எத்தனையோ 1000 பிள்ளைகள் உயிருக்கு ஏதாவது நல்ல ஒரு தீர்வு எங்கிட்ட பிள்ளைய கண்டுபிடிச்சுட்டாங்க. அவங்களை நம்பி இருக்கின்றோம் பெற்றோராகி நாங்கள். நிகழ்வில் நாளைய தினம் இலங்கை அரசாங்கம் ஒரு மகஜரையும் எங்களுடைய ஏமாற்று விதிகளையும் ஏற்று அங்கு கையளிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் மந்திரிமார்கள் அங்கு கூடியிருக்கின்றார்கள். அதே இடத்தில் அவர்கள் எங்களுடைய 7 ஆண்டு காலமாக நாங்கள் முள்ளியவாய்க்காலில் கையில் ஒப்படைக்கப்பட்ட போராளிகள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்றாக சேர்த்து அவர்களிடம் கையளிக்கப்பட்டோம். அதன் விவரமாக எங்களுக்கு பல ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டும் இன்று வரை அவர்கள் முடிவு சொல்லாத காரணத்தினால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவின் சாராம்சமும் அவர்களுடைய புள்ளி விவரம் அவர்களுடைய இலங்கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் இன்று ஜெனீவாவில் இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய அறிக்கை என்ன விதமாக அமையும் என்று எங்களுக்கு தெரியாத நிலப்பாட்டில் நாங்கள் இன்று குறுமிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், கையில் ஒப்படைக்கப்பட்ட போராளிகள் மற்றும் ஏனைய பங்கு தந்தைகளோடு சரணமடைந்த போராளிகளின் முடிவுகள் எங்களுக்கு இன்னும் எட்டவில்லை, கூறவில்லை. ஆகவே அவர்கள் பொய் சொல்வதற்காக ஜெனீவாவில் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். அதை எதிர்த்து நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்தின் நல்லூர் ஆலயத்திலிருந்து ஒன்று திரண்டு நாங்கள் இந்த UN காரியாலயத்தில் மகஜர் ஒன்றை கையளிப்பதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அடிப்படையிலே தண்டனை வழங்கப்பட்டவர்கள் மீள பரிசீலிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய விடுதலை விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அந்த பரிந்துரையிலே. ஆனால் அரசு அதற்கு தலையாட்டி வந்ததே ஒழிய இன்னும் செவி சாய்க்கவில்லை. அதற்குரிய செயல் வடிவம் இன்னும் கொடுக்கவில்லை. எங்களுடைய அரசியல் கைதிகள் இன்றைக்கு மருத்துவ ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு கொண்டு சிறையிலே முடங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சாவின் விளிம்பிலே இருக்கின்றார்கள். இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லாத காரணத்தினால் அவர்களுடைய வருத்தம் மிகவும் அபாய கட்டத்தில் இருக்கின்றது. அதற்கு இந்த அரசாங்கம்
உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது இந்த நேரத்தில் நான் இதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.